ஹாய் எவ்ரிவன். இந்த பதிவின் மூலம் ஒருவர் பிறந்த தேதிக்குண்டான பலன்கள் என்ன, அவர்களுடைய ப்ளஸ் என்ன, அவர்களுடைய மைனஸ் என்ன போன்ற முழு விவரங்களை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஆக்சுவலாக ரொம்ப நாளாக இந்த விவரங்களை நான் கொடுக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தேன். ஒருவர் பிறந்த தேதி, அந்த எண் என்பது நமக்கு தெரியாமல் நம்முடன் ஒட்டி கொள்ளும், நம் மீது ஒரு விதமான பாதிப்பை ஏற்படுத்தும். அதாவது இப்போ சிவாஜி சார் எடுத்துக்குவோம். அவர் பிறந்த தேதி 1ஆம் எண்ணை குறிக்கிறது. தொழிலதிபர் ரத்தன் டாட்டாவை எடுத்துக்கொள்வோம். அவர் பிறந்த தேதியும் இந்த 1ஆம் எண்ணை தான் குறிக்கிறது. 1 ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யுனானிமிட்டி, முதன்மை. அவர்கள் சார்ந்த துறையில், தொழிலில் அவர்கள் எவ்வாறு முதன்மையானவர்களாக திகழ்ந்தார்கள் என்பது நமக்கு தெரியும். ரஜினிகாந்த் சார் எடுத்துக்கொள்வோம். அவர் பிறந்த தேதி 12 என்பது 3ஆம் எண்ணை குறிக்கிறது. 3ஆம் எண் என்பது குருவை குறிக்கிறது. அவர் ஒரு சூப்பர் ஸ்டார், சூப்பர் நடிகராக இருந்தாலும் பலர் அவரை ஒரு ஆன்மீக குரு என்ற அளவில் தான் காண்கிறார்கள். மக்கள் திலகம் எம்ஜி ராமச்சந்திரன் சாரை எடுத்துக்கொள்வோம். அவர் பிறந்த தேதி 17. 8ஆம் எண் என்பது அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். இந்த 8ஆம் எண் என்பது சாட்டர்ன், சனி என்ற ஒரு கிரகத்தை குறிக்கிறது. சனி என்றால் மக்களை சென்றடைவது, மக்களுக்கு பரோபகாரமாக செயல்படுவது. அவர் சூப்பர் ஆக்டர், முதலமைச்சராக இருந்தாலும் அவர் ஏராளமான மக்களின் பசியை தீர்த்தார், மக்களுக்கு உதவி செய்தார், மக்களுடன் மக்களாக ஐக்கியமாகி சேவை செய்தார் என்றளவில்தான் இன்றும் நாம் அவரை மனதில் வைத்திருக்கிறோம். எனவே இந்த பிறந்த தேதிக்குண்டான பண்புகளையும் குணநலன்களையும் நாம் தெரிந்து கொண்டு விட்டால், ஒரு வீட்டில் குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தை பிறந்த தேதி என்ன என்று உங்களுக்கு தெரிந்தால், உங்களுக்கு திருமணம் ஆகிறது, உங்களது லைஃப் பார்ட்னர், வியாபார கூட்டாளி, அவருடைய பிறந்த தேதி, அவருடைய எண்கள் என்ன என்பது தெரிந்துவிட்டால், பிறகு அவரை எவ்வாறு கையாள்வது, அவரை எவ்வாறு தட்டி கொடுத்து நாம் வேலை வாங்குவது, எங்கே அவருக்காக நாம் விட்டு கொடுப்பது. அதாவது இந்த ரகசியங்களை தெரிந்து கொண்டாலே ஒரு 50% சக்சஸ். பிறகு அந்த ஃபார்முலா, அவரை எவ்வாறு நாம் தட்டி கொடுப்பது என்ற ஃபார்முலாவை தெரிந்துவிட்டால் அடிஷ்னலாக ஒரு 25% சக்சஸ். ஸோ இந்த ஒரு 75% சக்சஸ் என்பது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெஞ்ச்மார்க். புதிதாக கல்யாணம் ஆகிறது, அந்த பெண்மணிக்கு தனது கணவனுடைய பிறந்த தேதி 1 என்றால், அவருடைய கேரக்டர்ஸ் என்னவென்று தெரிந்து விட்டார் என்றால், அவருடைய லைஃப் ஜேர்னியில் எங்கே ப்ளஸ்ஸாக இருக்கணும், எங்கே நம்ம சைலண்டாக இருக்கணும் என்ற ஒரு ஃபார்முலாவை தெரிந்து கொண்டால் வெகு எளிதாக அவர்கள் வெற்றி பெற முடியும். ஏராளமான நண்பர்கள், ஏராளமான நமது வாடிக்கையாளர்கள் கேட்டதன் பெயரில் இந்த பதிவை நாங்கள் மிகவும் விவரமாக, அதாவது ஏராளமான மக்களை நாங்கள் அலசி ஆராய்ந்து அந்த சாராம்சத்தை இந்த பதிவில் கொடுக்கிறோம். முழு பதிவையும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து, இந்த பதிவின் இறுதியில் எங்கே அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும், அவர்கள் வெற்றி பெறுவதற்கு உண்டான ரகசிய ஃபார்முலா என்ன என்பதை நீங்கள் மிகவும் சூட்சுமமாக கவனித்து பயன்பெறுங்கள். இந்த பதிவில் ஒருவர் பிறந்த தேதியானது 3, 12, 21, 30 போன்ற தேதிகளில் பிறந்திருந்தால், அல்லது தேதி மாத வருட கூட்டியன் 3ஆக வரும் பொழுது இவர்களுடைய டிராவல் பயணம் எவ்வாறு இருக்கிறது, இவர்களுக்கு என்ன ப்ளஸ், இவர்களுக்கு என்ன மைனஸ் என்பதை விவரமாக காண இருக்கிறோம். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொன்னால் நீங்கள் ஈஸியாக கிராஸ்ப் பண்ணிடுவீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், அவர் பிறந்த தேதி 12 டிசம்பர் 12. அவர் இந்த 3ஆம் எண்ணில் தான் வருகிறார். அதாவது இந்த 3ஆம் எண் குறிக்கக்கூடிய கிரகம் ஆங்கிலத்தில் ஜூபிட்டர். நம்பர் 3 ஸ்டாண்ட்ஸ் இன் சிம்பாலிசம் ஃபார் த பிளானட் ஜூபிட்டர். தமிழில் குரு என்று அழைக்கப்படுகிறது. சூப்பர் ஸ்டார், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு ஆன்மீக குரு போல் தான்
பலரும் இன்றளவில் அவரை காண்டு கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த குரு என்ற ஒரு கிரகமானது சூரியனை தவிர்த்து மற்ற கிரகங்களை விட பெரியது, பிரகாசம் பொருந்திய கிரகம், சுய ஒளி உள்ளது. இது ஒரு ஜீவ கிரகம், பொன் நிறம் உடையது, ஆண் கிரகம், பரிசுத்தம், நற்பண்புகள், மரியாதை, ஆச்சாரம், அனுஷ்டானம் போன்ற விஷயங்களுக்கு பிரதானமான ஒரு கிரகமாக நாம் பார்க்க முடியும். அதாவது இந்த 3ஆம் எண் ஆற்றலின் சின்னமாக பல அபூர்வ சக்திகளை தன்னுள் கொண்டுள்ளது. பிரம்மா, விஷ்ணு, சிவம், ஆக்கல், காத்தல், அழித்தல், துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி. உயிர்களின் வாழ்வே கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று எவ்வாறு முக்காலமாக வருகிறது, முத்தமிழ், முக்கணி போன்று பல சிறப்பான விஷயங்கள் இந்த 3ஆம் எண்ணுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் பொதுவாகவே தன்னம்பிக்கை மிக்கவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இவர்களிடம் உண்டு. நல்ல நிதி நிறுவனங்களாக, நல்ல நிதி ஆலோசகர்களாக, கல்வியாளர்களாக, எப்பொழுதும் அறிவும் பொருளும் நிரம்பியவர்களாக, இவர்களை வைத்து பல நிறுவனங்கள், கல்வி சாலைகள் இயக்குவது, தெளிவான அனுபவம் இவர்களிடம் காணப்படும். நல்ல சொற்பொழிவு ஆற்றல் இவர்களிடம் உண்டு. பயணங்களால் அதிகம் இவர்கள் பயன் பெறுகிறார்கள். பல வங்கி பணிகளில் இவர்கள்தான் இன்று முதன்மையானவர்களாக இருக்கிறார்கள். நீதிக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்கள், மற்றவர்களையும் எவ்வாறு வழி நடத்துவது. ஒரு குரு என்ன செய்கிறார்? ஏராளமான மாணவர்களுக்கு உபதேசம் செய்து மாணவர்களை எவ்வாறு உருவாக்குகிறாரோ அதைப்போல் இவர்கள் பலரை வழிநடத்துபவர்களாக இருக்கிறார்கள். விசுவாசமானவர்களாகவும் செயல்படுகிறார்கள். ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் இவர்கள் ஒரு கீ போஸ்டில் இருக்கும் பொழுது மிகவும் விசுவாசமாக செயல்படுவார்கள். அந்த நிர்வாகத்தின் உரிமையாளர் இவர்களால் பல விதங்களில் நன்மை பெறுவார்கள். தனித்து செயல்படுவதை விட மற்றவர்களை தூண்டி விடுவது, மற்றவர்களை எழுப்பி விடுவது, அதன் மூலம் பல விஷயங்களையும் சாதித்து காண்பிப்பது தான் ஒரு குருவாக இருக்கக்கூடிய இவர்களின் ஆற்றல். அறிவு அதிகம் என்பது மட்டுமல்லாமல் நல்ல ஆன்மீகவாதிகளாகவும், கல்விமான்களாகவும், பல விஷயங்களை கண்டுபிடிப்பவர்களாகவும், நிறைய புதிய சாப்டர்களை உருவாக்குபவர்களாகவும், சின்சியராகவும், ஹை போஸ்டில் இருப்பவர்களாகவும், ட்ரெடிஷ்னலாகவும் முயற்சி செய்யக்கூடிய நபர்கள் இவர்கள். பக்காவாக ஒரு விஷயத்தை பிளான் செய்வார்கள். மற்றவர்களை வழிநடத்துவது மட்டுமல்லாமல் நேர்வழியில் எவ்வாறு அவர்களை கொண்டு வருவது, சட்ட திட்டங்களை எவ்வாறு மதிப்பது, வரி கட்ட வேண்டுமா அதனை முதலாவதாக போய் கட்டுவது, தவறில்லாமல் நடப்பது, அமைதியாக பயணிப்பது, பொறுப்புகளை கச்சிதமாக சுமந்து அதனை எக்ஸிக்யூட் செய்வது, லட்சியம் உண்டு அந்த லட்சியத்தை பின்வாங்காமல் கொண்டு வருவது, குடும்ப சுமைகளை சின்ன வயதிலே ஏற்பது, பணம் என்பது மட்டும் குறிக்கோளாக இல்லாமல் விரைவாக ஒரு விஷயத்தை முடிப்பதும், விசுவாசமாக செயல்படுவதும், ஆரோக்கியமான மனநிலையுடன் நடப்பது, பேசாமல் காரியங்களை சாதிப்பது, நீதி அரசர்களாக பயணிப்பது. இவர்களுக்கு பணம் என்பது தானாகவே வந்து சேரும். அதனை இவர்கள் தேடி செல்ல வேண்டும் என்பது கிடையாது. நல்ல மதிப்பை, நட்பை இவர்கள் பெறுவார்கள். எந்த ஒரு விஷயத்திலும் எப்பொழுதும் இவர்கள் சுத்தம் என்பதை அதிகம் எதிர்பார்ப்பார்கள். கவனம், அதாவது மரியாதையாக இருக்க வேண்டும் என்பதை கவனமாக இவர்கள் எதிர்பார்ப்பார்கள். இவர்களுக்கு ஒரு இன்விடேஷன் அனுப்புகிறோம் என்றால் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சேன்,
எஸ்எம்எஸில் உங்களுக்கு நான் இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்கிறேன் வாங்க அப்படின்லாம் சொன்னால் அவர்கள் அதனை ஒற்றுக்கொள்ள மாட்டார்கள். நேரடியாக போய் நாம் அந்த மரியாதையை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். அந்த மரியாதையை இவர்களும் நமக்கு திருப்பி கொடுப்பார்கள். இவர்கள் தேடி போகானால் தான் ஒரு விஷயம் நடக்கும் என்றால் அவர்களிடம்தான் நாம் போக வேண்டும். ஒரு குரு நம்ம இடத்துக்கு வந்து சொல்லி கொடுப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவர் கூட போய் ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்து அவருக்கு உண்டான மரியாதையை நாம் செலுத்தும் பொழுதுதான் அவரிடமிருந்து அந்த வித்தையை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். என் மக்கள், என் நாடு, என் குலம் என்று இவர்கள் மற்றவர்களுக்காகவும் பாடுபடக்கூடியவர்கள். இதுதான் இவர்களுடைய அந்த வெற்றி ஃபார்முலா. இவர்களை நாம் பார்க்கும் பொழுது எளிதாக கண்டுபிடித்து விடலாம். அதாவது ஒரு நல்ல ஆன்மீகவாதிகள் எவ்வாறு தோற்றம் அளிப்பார்கள், ஏதாவது கையில் ஒரு கயிறு கட்டியிருப்பார்கள், ஒரு டாலர் போட்டிருப்பார்கள், ஒரு திலகம் வைத்திருப்பார்கள். இவர்கள் பேசும் பொழுது அந்த பூஜை அல்லது இறைவன் அவர்கள் சார்ந்த மதத்தின் மேல் அவர்களுக்கு இருக்கக்கூடிய நாட்டம் என்பது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். தேவையான நாகரிகங்களை மட்டும்தான் எடுத்துக்கொள்வார்கள். அதாவது ஒரு கவர்ச்சியான ட்ரெஸ்ஸு, அதன் மூலம் பலரது பார்வையை நம்மேல் ஈர்க்க வேண்டும் என்பதிலெல்லாம் இவர்களுக்கு பெரிதான நாட்டங்கள் கிடையாது. நாகரிக மாற்றங்களில் கூட தேவையான ஒரு நல்ல விஷயத்தை மட்டும்தான் இவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். தங்களது குழந்தைகள் மேல் அதிகமான அக்கறை உண்டு. உயர் பதவி, உயர் அந்தஸ்துக்கு தகுதியானவர்கள் இவர்கள் ப்ராப்பராக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டும். நல்ல ஒழுக்கம், உயரிய பண்புகள், செய்கின்ற காரியங்கள் அனைத்தையும் செவ்வனே செய்ய வேண்டும். இதனால் மிகப்பெரிய பதவிகள், பொறுப்புகள் கூட தாங்கக்கூடிய சக்தி இவர்களிடம் உண்டு. தேசப்பற்று இவர்களிடம் அதிகம் காணப்படும். சஞ்சலங்கள் இவர்களிடம் பெரிதாக இருக்காது. நிதானமாகவும் உறுதியாகவும் பின்வாங்காமல் அனைத்து காரியங்களையும் இவர்கள் செய்து முடிப்பார்கள். புதுமைகள் மற்றும் மாற்றங்களை பல கோணங்களில் ஆராய்ச்சி செய்து தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள்வார்கள். நாகரிக சீர்கேடுகளில் இவர்கள் சிக்க மாட்டார்கள். அதிர்ஷ்டம் என்பதை இவர்கள் எதிர்பார்ப்பதில்லை. குறுக்கு வழிகள் என்பது இவர்களுக்கு பிடிக்காது. சொந்த விருப்பு வெறுப்புகளுக்காக எந்த ஒரு காரியத்திலும் இவர்கள் ஈடுபட மாட்டார்கள். பெரியவர்களுக்கும் குருமார்களுக்கும் அதிகமான பக்தி மற்றும் மரியாதையை செலுத்துபவர்கள் இவர்கள். எந்த ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும், கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது பழைய கோயில்களை சீரமைப்பது, பழைய பொக்கிஷங்களை பாதுகாப்பது, அடுத்த தலைமுறைக்கு அதனை எடுத்து செல்வது போன்ற விஷயங்களில் அதிகமான ஈடுபாடு காட்டக்கூடிய நபர்கள் இவர்கள். பல நீதிபதிகள், பேராசிரியர்கள், வங்கி அதிகாரிகள், பொருளாதார மேதைகள், தங்க வியாபாரிகள், ஏனென்றால் இந்த கிரகத்துக்குண்டான காரகத்துவம் கோல்டு, தங்க வியாபாரிகள், மருத்துவர்கள், பொருளியல் ஆலோசகர்கள் இந்த எண்ணின் கீழ் காணலாம். அந்த கலாச்சார பலம் என்பது இவர்களிடம் தனியாக தெரியும். முன்னேற்றம் மற்றும் இதர வசதிகள் இவர்களுக்கு தானாகவே வரும். பல வழிகளில் இவர்களுக்கு செல்வம் என்பது வரும். உடன் பிறந்தவர்கள் மற்றும் குழந்தைகள் மேல் அதிக அக்கறை கொண்டவர்களாக நாம் இவர்களை காண முடியும். சாதாரண பள்ளிக்கூடம் முதல் மிகப்பெரிய யூனிவர்சிட்டி வரை வைத்து நடத்துபவர்களாக நாம் இவர்களை காண முடியும். இவர்களை கட்டாயப்படுத்தி எந்த ஒரு காரியத்தையும் நாம் இவர்களிடம் வெற்றி பெற முடியாது. ஒரு சின்ன குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தையும் நமக்கு ஒரு மரியாதை வேண்டும் என்பதை எதிர்பார்க்கும். இந்த விஷயத்தை நான் ஏன் இந்த அளவுக்கு சொல்கிறேன் என்றால், பெற்றோர்கள் கவனமாக அந்த குழந்தையை கையாண்டார்கள் என்றால் இவர்களை ஒரு விஸ்வரூப வெற்றியாளர்களாக மாற்ற முடியும். அந்த அளவுக்கு இந்த குரு என்ற ஒரு கிரகம் இவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஆற்றலை கொடுக்கும். அதனை நீங்கள் பக்குவமாக தட்டி கொடுத்து வேலை வாங்கினால் இவர்கள் பின்னாளில் சாதனையாளர்களாக மாறுவார்கள். ஒருவேளை ஜாதகத்தில் இந்த குரு என்ற கிரகம் 8ஆம் இடத்திலோ 12ஆம் இடத்திலோ பாதிக்கப்பட்டிருந்தால், அல்லது ஜனனகால ஜாதகத்துக்கு சுபபலன்கள் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இவர்களிடம் பேச்சு அதிகமாக காணப்படும்.
அதாவது இந்த நெகட்டிவ் சிம்டம்ஸ் என்பது இவர்கள் எப்பொழுது பேச்சை நிப்பாட்டுவார்களோ என்பது போல் அந்த பேச்சாற்றல் என்பது இருந்து கொண்டே இருக்கும். பல நேரங்களில் தங்களை பற்றி புகழ்ந்து பேசிக்கொண்டே இருப்பார்கள். இது ஒரு மைனஸ் பாயிண்டாக, தற்பெருமை பேசிக்கொள்வது என்பது ஒரு மைனஸ் பாயிண்டாக காணப்படும். மற்றவர்களும் நம்மை பற்றி பெருமையாக பேச வேண்டும் என்பதற்காக இவர்கள் தயங்காமல் செலவு செய்வார்கள். அதன் மூலம் கடன் என்ற ஒரு சூழ்நிலை வந்தாலும் யோசிக்க மாட்டார்கள். பல நேரங்களில் மற்றவர்கள் என்ன யோசிக்கிறார்கள் என்பதை புரியாமலே இவர்கள் பேசிவிடுவார்கள். ஒரு விதத்தில் சோம்பேறித்தனமும் பிடிவாத குணமும் கொஞ்சம் அதிகமாக காணப்படும். இதனால் குடும்ப வாழ்வில் பலவிதமான பிரச்சனைகள், சாதாரண சண்டைகள் முதல் மிகப்பெரிய சண்டைகள் வரும். இதனால் இவர்கள் இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும். கடன் வாங்குவது என்பது கொஞ்சம் ஒரு தீராத நோய் போல் இவர்களிடம் ஒட்டிக்கொள்ளும். பிறகு அந்த கடனை அடைப்பதற்கு பலவிதமான போராட்டங்களை இவர்கள் சந்திக்க நேரும். தவறான நட்பு, தவறான பழக்க வழக்கங்கள், இதனால் சில நேரங்களில் குழப்பங்கள் மற்றும் கல்வியாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் சிக்கல் மற்றும் தடை, முழுதாக கல்வியை முடிக்க முடியாத ஒரு சுபாவமும் காணப்படும். இந்த நெகட்டிவ் சிம்டம்ஸ் எல்லாம் நாம் எதற்காக இந்த அளவுக்கு வெளிப்படையாக சொல்கிறேன் என்றால், நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இதன் மைய நோக்கம். ஸோ இந்த ப்ளஸ் பாயிண்ட்ஸையும் அதிகரித்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் குழந்தைகளை கவனமாக இந்த நெகட்டிவ் சிம்டம்ஸ் ஒட்டி கொள்ளாமல் பாதுகாக்க வேண்டும். அதாவது அந்த தவறான ஃப்ரெண்ட்ஷிப் என்பது அது பெண் குழந்தையாக இருந்தாலும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் இவர்களது வாழ்வை சின்ன பின்னமாக்கிவிடும். இதனை நீங்கள் அவர்களுக்கு தெரியாமலே மானிட்டர் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஒரு கேரக்டர்ஸை மட்டும் நீங்கள் சரி செய்து விட்டால் கண்டிப்பாக இவர்கள் வெற்றியாளர்களாக வர முடியும். குறிப்பாக இந்த 3ஆம் எண் குறிக்கக்கூடிய எண்கள் 12, 21, 30, 39 போன்ற எண்களில் பெயர் அமைக்கலாம். ஜனனகால ஜாதகத்தில் அந்த குரு என்ற கிரகம் பலமாக இருந்தால், ஆட்சி, உச்சம் அல்லது 2, 11, 5ஆம் இடம் போன்ற இடங்களில் இருந்தால், 9ஆம் இடத்தில் இருந்தாலும், இப்போ கடக லக்னத்திற்கு 9ஆம் இடத்தில் குரு ஆட்சி, இந்த குழந்தைக்கு நாம் இப்போ மீன லக்னம் 5ஆம் இடத்தில் குரு உச்சம், 5ஆம் எண்ணில் பெயர் அமைக்கலாம். அவ்வாறு 5ஆம் எண்ணில் பெயர் அமைத்த பிறகு இந்த குரு என்ற கிரகத்திற்கு புஷ்பராகம் என்ற ஒரு ஸ்டோன், அதாவது எல்லோ சஃபயர் என்ற ஒரு ரத்தினம் கொடுக்கப்பட்டுள்ளது. நமது நடிகர் அஜித் அவர்கள் இந்த மஞ்சள் புஷ்பராகம் இந்த கல்லைத்தான் அணிந்திருக்கிறார்கள். மேலும் இவர்கள் அவரவர் சார்ந்த குரு வழிபாடு, சித்தர் வழிபாடு செய்வது குறிப்பிடத்தக்கது. அஜித் சார் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக சாய்பாபா வணங்குகிறார். அதுபோல் அவரவருக்கு என்ன குருவோ அந்த குரு, சித்தர்கள் வழிபாடு செய்வது, ஜீவ சமாதி வழிபாடு செய்வது, வியாழக்கிழமைகளில் குறிப்பாக இந்த வழிபாடு செய்வதும், மஞ்சள் நிறத்தை அதிகமாக உபயோகிப்பதும் இவர்களுடைய சக்சஸ் ஃபார்முலா. இதனை தொடர்ச்சியாக இவர்கள் ஃபாலோ செய்யும் பொழுது கண்டிப்பாக ஒரு பெரிய சாதனையாளர்களாக உருவாவதற்கு தேவையான அந்த வெற்றி ஃபார்முலா என்பது இந்த நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இதனை நீங்கள் கவனமாக கையாண்டால் அந்த வெற்றி என்பது நிச்சயம். உங்களது நட்புகளுக்கோ உங்களது உறவினர்களுக்கோ இந்த பதிவை நீங்கள் ஷேர் செய்யுங்கள். பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. மேலும் இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.